நான் வணக்கம். உங்களுடைய பேரு, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த பகுதியில இருந்து வரீங்க? என்னோட பேர் மணிகண்டன். தொடப்பட்டா பகுதியிலிருந்து வந்துட்டுருக்கேன். நான் வந்து விவசாயம் தான். இப்போ நீலகிரி மாவட்டத்துல எந்த பகுதியில இருக்கீங்க? இப்போ உங்க பகுதியில என்ன மாதிரியான அடிப்படை தேவைகள் இருக்கு? இந்த தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகள்னு சில பிரச்சனைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்னென்ன? முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு 60-70 வருஷமாக இருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு பட்டா இல்லை. அதுக்கு உண்டான முயற்சி யாரும் எடுக்கலை. இப்போது எல்லா விஷயத்துக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக ஒரு பட்டான்றது ஒரு வீட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதே இல்லாததான் இன்னும் நாங்கள் கூடி வாழ்ந்துட்டுருக்கோம் தோட்டப்பட்ட பகுதி. அதாவது உங்க வீட்டுக்கு மட்டும் பட்டா இல்லையா, இல்ல உங்க பகுதியில இருக்கக்கூடிய எந்த வீட்டுக்குமே இல்லையா? கண்டிப்பா அங்க கிட்டத்தட்ட ஒரு 150 கிராமங்கள் இருக்கு, 150 வீடுகள் இருக்கு. அந்த 150 வீடுகளுக்கும் பட்டா இல்லை. இது பத்தி நீங்க வந்து புகார் கொடுத்திருக்கீங்களா, அந்த மாதிரி பட்டா எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பா நிறைய டைம் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான எந்த சொல்யூஷனும் இது வரைக்கும் இல்லை. இப்ப வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. சோ அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, எங்களுக்கு கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் என்னென்ன? கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டியில் பொறுத்தளவு ரோடு வசதி மெயின். இப்போ வந்து இது வந்து டூரிஸ்ட் ஏரியா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த 2-3 மாதம் ஏப்ரல் மே இந்த ஜூன் மாதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் அதிகமாக வர பகுதி. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக், சிலர் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னும் இங்கே இருக்குது. அந்த ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு மாற்றணும். ரோடு மெயின் பெருசாக பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது இந்த ஒரு இந்த நீர் பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்குது நீலகிரியில். அந்த விஷயத்தை ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி வந்து ஒரு அவசர தேவை கூட எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் சேவையோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஊட்டியில இருக்க, அதாவது நீலகிரி மாவட்டத்துல எந்தெந்த பகுதிகள் அதிகமா இருக்கு? இல்ல எல்லா பகுதியிலும் இருக்குது. மெயின் வந்து இப்போ முக்கியமான சிட்டியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது இருந்தா கூட இப்போ கிராமங்கள் தான் நிறைய அதிகமா இருக்குது. சரிங்களா, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 10 கிலோமீட்டரு தாண்டி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த டிராபிக் இந்த மாதிரி விஷயத்துல தான் மெயின் வந்து பாதிக்கிறதா இருக்கு. இந்த முறை தேர்தலில் வந்து 4 முனை போட்டி, அதாவது அதிமுக, திமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சின்னு இருக்காங்க. யார் வந்து அடுத்தது முறை வந்து ஆட்சிக்கு வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவிகே விஜய் வரணும். நான் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 முறை பக்கம் டிஎம்கே போட்டிருக்கேன். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் மாற்றம் வரணும்ன்றதுக்காக. எதனால இந்த டைம் வந்து தாவேகா வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சொல்றீங்க? நம்பிக்கை இருக்கு. என்னன்னா வந்தால் நல்லா செய்வாங்கன்றது ஒரு நம்பிக்கை தான். மெயின் அதுதான். விஜய் வரணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. அவ்வளவுதான் அந்த இப்ப அந்த நம்பிக்கைன்னு சொல்றீங்கல்ல, எங்களுக்கு வந்தா செய்வாங்க அப்படின்னு, அந்த நம்பிக்கை எதுல இருந்து உங்களுக்கு வந்துச்சு? ஒருத்தர் இன்னைக்கு ஒரு வேலைக்கு ஒரு 4 இட்லி தான் சாப்பிட முடியும், 40 இட்லி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு அவருக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ அது எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆட்சிக்கு வரணும்ட்டு இல்லை, இந்த கட்சிக்கு வரணும்ட்டு இல்லை, கரெக்டா இல்லைங்களா? ஆனா அதை தாண்டி நான் மக்களுக்கு நான் நல்லா செய்ய வரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கு.